18th செஞ்சுரி வரைக்கும் டாக்டர்ஸ் ஒரு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு கூட அவங்களோட கைகளை கழுவாமலே அடுத்து பிரெக்னன்சி ஆபரேஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, டெட் பாடிஸ்ல உள்ள பாக்டீரியாஸ் இங்க தாய்க்கும் சேய்க்கும் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களோட உயிர் கொஞ்ச நாள்ல போயிடும். இந்த உயிரிழப்புகளை நோட் பண்ண ஒரு டாக்டர் ஒரு அட்வைஸ் பண்ணாரு. என்னன்னா, எல்லா டாக்டர்ஸுமே ஒவ்வொரு ஆபரேஷன்ஸ்க்கு நடுவுலையும் கைகளை கழுவ சொன்னாரு. இதன் சில பேர் ஃபாலோ பண்ணாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணல. அதை ஃபாலோ பண்ணது மூலமா ஏகப்பட்ட உயிரிழப்புகளை தடுத்துருக்காங்க. சோ இந்த ஐடியாஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், இன்னும் நிறைய டாக்டர்ஸ்க்கு மத்தியில விழிப்புணர்வு செய்யணும்னு இந்த டாக்டர் நினைச்ச போது என்ன ஆச்சுன்னா, இந்த டாக்டர்ஸோட ஐடியாவை எங்க கொண்டு போனாலும் ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன்ஸை பார்த்து அவரோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சு. கடைசியில அவர் கொண்டு மனநல காப்பகத்துல கொண்டு போய் அடைச்சி அங்க வச்சு அவ அடிச்சு துன்புறுத்திடுறாங்க. அங்குள்ள காட்ஸ் அவ போட்டு அடிக்கும் போது அவங்களோட கைகளில் உள்ள பாக்டீரியாஸ் இவரோட காயங்கள்ல பட்டு ஓப்பன் வவுண்ட் பாத்தீங்களா, அதனால ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகி அவரோட உயிர் போயிடுச்சு. உலகத்துக்கு ஃபாதர் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் அழைக்கப்படக்கூடிய இக்னாஸ் செம்மல்வேல்ஸ் கஷ்டப்பட்ட துயரங்கள் தான் இது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், தீவிர ரிசர்ச் பண்ணுங்க. அது அசல் பண்ணலாமா இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணலாமான்னு பக்காவா ரிசர்ச் பண்ணி முடிவெடுங்க. இதை போல இன்ஸ்பைரிங்கான, இன்ட்ரெஸ்டிங்கான, வேர்டான ஃபேக்ட்ஸ், கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.